இல்ல புருஷன் பொண்டாட்டி உறவுனா லேசுப்பட்டது இல்லப்பா. அதனாலதான் புருஷன் பொண்டாட்டி சண்டைக்குள்ள மூணாவது ஆள் தலையிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பிரச்சனையை ஈஸியா சரி பண்ண பார்க்கணும். சரி பண்ணலன்னு வச்சுக்கோ பெருசா ஆயிடும். நல்ல வேளை மரகதமே இதை முடிச்சு வச்சு உங்க வாழ்க்கையை திரும்ப ஆரம்பிச்சு வச்சுட்டாங்க. ஆனா எனக்கு என்னமோ அத்தை பேசினது எதுவுமே நம்புற மாதிரியே இல்ல. என்ன பேசிட்டு இருக்க? நான் என்ன சொன்னாலும் நீங்க திட்டதான் போறீங்க. நீங்க என்ன சின்ன பொண்ணுன்னு சொல்லுவீங்க. இருந்தாலும் எனக்கு ஒரு விஷயம் தோணுது. அண்ணன் வேலை வேண்டான்னு சொன்னதும் அவங்க எல்லாருமே பயந்து போயிட்டாங்கப்பா. இப்ப கூட அண்ணனால வர லாபம் நின்னு போயிடுமேங்கிற பயத்துலதான் அத்தை இந்த பேச்சுவார்த்தைக்கே வந்திருப்பாங்கன்னு தோணுது. அமுதா, நீ சொன்னாலும் சொல்லாட்டியும் அவங்க அனுபவத்திலையும் வயசுலயும் நீ ரொம்ப சின்ன பொண்ணுதான். அந்த அம்மா கையெடுத்து கும்பிட்டும் கூட உனக்கு நம்பிக்கை வரலையா? இந்த பாரு, நீயும் குழம்பி சந்தோஷமா இருக்கிற உன் அண்ணன் மனசையும் கலைச்சிடாத. அமுதா, என் நல்லதுக்காக தான் நீ யோசிக்கிறேன்னு எனக்கு புரியுது. புனிதாவோட அம்மா புனிதாவோட நல்லதுக்காக யோசிச்சு என்னோட நல்லதை யோசிக்காம விட்டுட்டாங்க. எனக்கு என்னவோ நீயும் அதே தப்ப பண்றியோன்னு தோணுது. நல்லா யோசிச்சு பார்த்துக்கோ. அப்புறம் உங்க அண்ணி வந்த பிறகு நீ ஆசைப்பட்ட மாதிரி நம்ம எத்தனை நாள் வேணாலும் டூர் போலாம். நான் கேட்டப்ப வேண்டான்னு சொல்லிட்டு இப்ப அண்ணி வராங்கன்னு தெரிஞ்சதும் போலான்னு சொல்றியா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். சரி போ, நீ வரலன்னா என்ன? நானு, அப்பா, உங்க அண்ணி 3 பேர் மட்டும் ஜாலியா போ. சரி. அத்தை, உங்களுக்கு 10 வயசு குறைஞ்ச மாதிரியே இருக்கீங்க. ஏண்டா இப்ப என்ன வம்புக்கு இழுக்கிற வல்லவா? அத்தை, நிஜமா தான் சொல்றேன் அத்தை. ஒரே சிரிச்ச முகமா இருக்கீங்களே, அதான் சொன்னேன். வர வேண்டிய ஆள் மட்டும் வந்துட்டாங்கன்னு வைங்களேன், இனி எல்லாம் அப்படியே சிரிப்பு கொண்டாட்டம் தான். மாமா, வல்லவ மம்ஸ் பண்றத பார்த்தா எனக்கே கோமா வருது. அவர் கபில வீட்டுக்கு போயிட்டு வந்தது நமக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்காரு போல. தெரியாத மாதிரியே இருக்கட்டும். டேய் மாப்பிள்ள, அதான் நமக்கு நல்லது.